عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்லு அம்ரின் தீபாலின் லா யுபதஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படாத ஒவ்வொரு காரியங்களும் ஃபஹுவ அக்தஉ, அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆரம்பிக்கப்படுகின்ற செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டே ஆரம்பிக்கப்பட வேண்டும், பிஸ்மில்லாவை கொண்டே தொடங்கப்பட வேண்டும். எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி செய்யணும். அதுதான் பரக்கத்திற்குரியது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடியது. வெறுமனே குர்பானிக்கு மட்டும் அல்ல இந்த சட்டம். ஒரு ஆடு மாடு அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி மறக்காமல் சொல்லிடுவோம், ஏன்னா அந்த கறி ஹராமாயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதற்கு மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் பிஸ்மில்லா வர வேண்டும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது மட்டும் பிஸ்மில்லா சொல்லுவாங்க, குடிக்கும்போது மட்டும் பிஸ்மில்லா சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் வெறும் சாப்பிடும்போதும் குடிக்கும்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி தொடங்க வேண்டும். வீட்டில் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, எழுதும் பொழுது, படிக்கும் பொழுது, எல்லா காரியத்திலும் பிஸ்மில்லா இருக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் முதல் நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாவை நாம் அதிகமாக சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, செய்யக்கூடிய குற்றங்கள் அழிக்கப்படுகிறது. சூஃபியாக்கள் சொல்வார்கள், பாவங்கள் 4 வகையான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று பகலிலே செய்யக்கூடிய பாவம், ரெண்டாவது இரவிலே செய்யக்கூடிய பாவம், மூன்றாவது வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவம், நான்காவது மறைமுகமாக செய்யக்கூடிய பாவம். இந்த 4 வகையான பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த பஸ்மலா என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்குள் 4 வார்த்தைகள் இருக்கிறது. 4 வார்த்தைகளை அல்லாஹு தஆலா அதில் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த வார்த்தைகளை, அந்த பிஸ்மில்லாவை அதிகமாக ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அந்த 4 வகையான பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக சூஃபியாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். முதல்ல பிஸ்மில்லா சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை என்னென்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, கபரினுடைய வேதனைகள் லேசாக்கப்படுது. அல்லாமா ஃபக்ருத்தீன் ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு மண்ணறையை கடந்து போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபர், இந்த மையத்து வேதனை செய்யப்படுகிறது. அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த வழியாக வருகிற பொழுது அதே கபரில் அதே மையத்து ரொம்ப வேதனையெல்லாம் நீக்கப்பட்டு அவர்கள் சுகமாக இருப்பதை போன்று பார்க்கிறார்கள். நம்ம ஆச்சரியப்படுறாங்க, இதே கபரில் உள்ளவர் தானே முதல்ல வரும்பொழுது வேதனை செய்யப்பட்டுட்டு இருந்தார், இப்போ சுகமாக இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படும் பொழுது தான் அல்லாஹ் வஹி அறிவித்தான், இந்த மனிதர் பாவியாக இருந்தால் ஒக்கத் தரக்க வலதன் சகீரன், அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஹம்லா இருந்தாங்க. மனைவி வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்தார். அந்த குழந்தை இப்பொழுது ஓரளவு மதரசாவுக்கு போகக்கூடிய வயசு படிக்கக்கூடிய வயசு இப்பொழுது உஸ்தாதிரத்திலே அமர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை அந்த குழந்தை சொன்னது. ஃபஸ்தஹையைத்து, அல்லாஹ் சொல்லுகிறான், அன் வஅஸிபஹு பினாரி வ வலதுஹு யذ்குரு இஸ்மி, அவர் விட்டு சென்ற அவருடைய குழந்தை என்னுடைய பெயரை உச்சரித்து கொண்டிருக்கிற பொழுது இவரை வேதனை செய்வதை நான் வெட்கப்படுகிறேன், கூச்சப்படுகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னான். ஒரு பிள்ளை பிஸ்மில்லா சொல்வதன் மூலமாக அவனுடைய பெற்றெடுத்த தகப்பனாருக்கு வேதனை நீக்கப்படுகிறது என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்று பிஸ்மில்லா சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மோசமான ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறோம், அவர் மூலமாக நமக்கு ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது. அவர் ரொம்ப கடுகடுப்பான ஆள், சீக்கிரத்தில் நம்மகிட்ட சாதாரணமாக முறையில் அவர்கிட்ட காரியத்தை வாங்க முடியாது.
அந்த மாதிரியான ஒரு மோசமான அதிகாரியை செல்கிற பொழுது சூஃபியாக்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதிக்கொண்டு அவருடைய சந்திக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் இலகுவாயிரும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. மிக குறிப்பாக ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தான் நம்முடைய எல்லா காரியத்திலும் இன்வால்வ் ஆகுவான். அல்லாஹ்வே அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான். வஷாரிகுஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், மனிதர்களுடைய பிள்ளை செல்வங்களிலும் அவங்களுடைய பணம் காசுகளிலும் நீ உள்ளே போய் இரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு உத்தரவிட்டிருக்கிறான். அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். நம்முடைய எல்லா காரியத்திலும் ஷைத்தான் உள்ளே வருவான், பக்கத்தில் வந்து உட்காருவான், அதில் கூட்டாகுவான். சாப்பிடும்போது வருவான், குடிக்கும்போது வருவான், தூங்கும்போது வருவான், வீட்டுக்குள்ளே இருப்பான், எல்லா காரியங்களையும் அவன் இருப்பான். அவனிடமிருந்து அந்த தீங்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லா சொன்னோம் என்றால் அந்த காரியத்தில் அவன் மூலமாக நமக்கு தீங்கு ஏற்படாது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, 2 ஷைத்தான்கள் சந்தித்து கொண்டார்கள். 2 ஷைத்தான்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு ஷைத்தான் ரொம்ப கொழுன்னு இருந்தான், நல்ல திடகாத்திரமாக இருந்தான், ஆடை அணிந்திருந்தான், ஆரோக்கியமாக இருந்தான், நல்ல தூய்மையாக சுத்தமாக இருந்தான். இன்னொரு ஷைத்தான் ரொம்ப மெலிந்து போயிருந்தான், ரொம்ப எலும்பும் தோளுமாக பலவீனமாக, தலையில் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஒரு அழுக்கு படிந்த நிலையில் அவன் இருந்தான். இந்த ஷைத்தான் கேட்டானா, மாலி அராக்க மஹசூலா, நீ ஏன் இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கிற? நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நீ ஏன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிற? ஷைத்தான் நிறைய பட்டாளங்கள் இருக்குதா இல்லையா? தலைமை ஷைத்தான் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கீழே நிறைய வேலை செய்யக்கூடிய நிறைய ஷைத்தான்கள் இருக்கிறது. அது 2 பேரும் சேர்ந்து பேசும்பொழுது அவன் கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கிற, தூய்மை இல்லாமல் இருக்கிற, தலையில் எண்ணெய் தேய்க்காமல் இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னானா, அன மஅ ரஜுலின், நான் ஒரு மனிதனோடு இருக்கிறேன். இதா அக்கல சம்மல்லா, அவன் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறான், அதனால் எனக்கு உணவு கிடைக்கிறதில்ல. குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறான், அதனால் அவன் குடிக்கக்கூடிய அந்த குடிபானத்தில் என்னால் கூட்டாக முடியவில்லை. அவன் ஆடை அணியும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறான், எனவே எனக்கு ஆடை கிடைப்பதில்லை. அவன் எண்ணெய் தேய்க்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லுகிறான், எனவே எனக்கு எண்ணெய் கிடைப்பதில்லை. அவன் ஒவ்வொரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி சொல்லி தொடங்குகிற காரணத்தினால் அந்த காரியத்தில் என்னால் இன்வால்வ் ஆக முடியல, உள்ளே நுழைய முடியல அப்படின்ட்டு அவன் சொன்னானா. இப்போ இந்த ஷைத்தான் சொல்கிறான், ஏன் ஆள் இருக்கானே அவன் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி சொல்லி செய்கிறான், பிஸ்மில்லா சொல்லாமல் செய்கிறான். அதனால் எல்லா காரியத்திலும் நான் உள்ளே போயிடுவேன். சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அதனால் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன். குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அவன் கூட நானும் உட்காந்துக்குவேன். படுக்கும்போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அவன் கூட உட்காந்துக்குவேன். வீட்டில் நுழையும் போது பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அவன் கூட நானும் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லாதெல்லாம் செய்கிறதுனால எல்லா காரியத்திலும் அவன் கூட நான் இருக்கிறேன், அவன் கூடனே நான் இன்வால்வ் ஆகிடுறேன். அதனால் நான் ரொம்ப திடகாத்திரமாக ரொம்ப கொழுத்த நிலையில் இருக்கிறேன் என்று அவன் சொல்வதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? நாம் ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லா சொல்லாமல் செய்கின்ற பொழுது எல்லா காரியத்திலும் ஷைத்தான் உள்ளே வருகிறான். அவனை நாமே வலிமைப்படுத்தி விடுகிறோம், அவனை நாமே பலப்படுத்தி விடுகிறோம். நம்ம எதிரியை பலப்படுத்திடக்கூடாது. எதிரிக்கு வலிமையை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் பலவீனமாயிடுவோம். ஷைத்தான் தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. அவனுக்கு வலிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் செஞ்சிடக்கூடாது. அதனால் அவனை பலவீனப்படுத்தணும். பலவீனப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா பிஸ்மில்லா சொல்கிறது தான். ஹதீஸில் வருது, அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லா சொல்லி தொடங்குகின்ற பொழுது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறான் ஒரு மனிதன், அதே மாதிரி சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்கிறான். அப்போ ஷைத்தானை பார்த்து இன்னொரு ஷைத்தான் சொல்கிறான்னா, நீ இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அவன் நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டான். அவன் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டான், அதனால் நீ உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதனால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு, இப்படி நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்தினுடைய தொடக்கத்திலும் பிஸ்மில்லா இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டே ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கி செய்வதற்கு அவன் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.